பொது ஊடக ஆர்வலர், கல்வியாளர், மக்களின் மன ஓட்டங்களை துல்லியமாக படம் பிடித்து காட்டும் எம்மோடு பயணிக்கும் கண்ணியத்துக்குரிய எழுத்தாளர் திரு குமார் ஐயா அவர்கள். குமார் சார்ட்டு இன்றைக்கி ஆரம்பிச்சிடும். ஆமாம் ஐயா, 3 நாட்களாக நாங்கள் இதை பேசிக்கொண்டிருக்கிறோம். இது மக்களுக்கு நல்ல அளவில் ரீச் ஆகிருக்கிறது. நமக்கு வரக்கூடிய ஃபோன் கால், மக்களின் விவகாரங்கள் எல்லாம் தாங்கள் ரொம்ப விருப்பமாகவே சொல்கிறீர்கள். அம்மாவை சந்திக்கின்ற போதும் உங்களுடைய பேச்சுக்கள், உங்களுடைய எழுத்துக்கள் ஒரு மாற்றம் வேண்டும் என்று சொன்னீர்கள். சில நேரங்களில் நீங்கள் பேசுவதை நாம் நடத்தியிருக்கிறோம். தற்போது இன்றைக்கு நான் உங்களோடு அமர்ந்திருக்கிறேன் அல்லவா, இதற்கு முன்பு அமர்ந்திருப்பது வேறு. இதில் நீங்கள் என்ன உணர்றீங்க? இப்போ அவர்கள் சசிகலா அம்மையார் அவர்கள் பெங்களூர்லேருந்து வந்ததுக்கு பிறகு இருந்த எழுச்சி, அதற்கு பின்னால் ஒரு அமைதி, அதற்கப்புறம் எல்லாரும் ஒன்றிணைக்க வேண்டும், அதிமுக அத்தனை பேரும் ஒன்றிணைந்து திமுகவை எதிர்க்க வேண்டும், திமுகவை ஓய்வு பெற செய்ய வேண்டும் அப்படி என்று அவர்கள் பெரும் முயற்சி எடுத்தார்கள். ஆனால் அவர்கள் எண்ணத்தை ஒருமுகமாக எடுத்துகிட்டு போகிறதற்கு திரு டிடிவி போன்றவர்கள் தனியாக கட்சி ஆரம்பித்து விட்டார்கள். பொதுச் செயலாளர் எடப்பாடி என்று அவர் வாயினாலேயும் சொல்லியும் விட்டார். அது அவர் எந்த பாணியில் அந்த முடிவை எடுத்தார் என்று தெரியவில்லை. 4 நாளைக்கு முன்னால் ஒன்று பேசினார், அதுக்கப்புறம் டக்குன்னு அப்படியே பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, ஏன்னா சின்னம்மா வேறு கேஸ் போட்டு வச்சுருக்காங்க. அந்த பொதுச் செயலாளருங்கிறது இருக்கும்போது கேஸ் இருக்குது, அந்த கேஸ் இருக்கிறது. எப்படி அவர்கள் சின்னம்மாவால் தான் எல்லாரும் உருவாக்கப்பட்டார்கள். திரு டிடிவியாக இருக்கலாம், அல்லது திவாகரனாக இருக்கலாம், சுதாகரனாக இருக்கலாம், பாஸ்கரன் போன்றவர்கள் அனைவரும் இவர்களால் வந்து போயஸ்க தோட்டத்தில் இருந்தவர்கள் இன்றைக்கி எல்லா வசதியோடு இருக்கிறார்கள் என்று சொன்னால் அதற்கு சின்னம்மா ஒரு பெரிய காரணம். நான் விதர்ப்பமாக ஒன்றும் பேசவில்லை. ஆனால் அவர்களோடு ஒருங்கிணைந்து பலத்த சக்தியோடு இதை எதிர்கொண்டிருக்க வேண்டும் என்று நான் கருதுகிறேன். இருந்தாலும் இப்போ வேறு வழி இல்லை. இது ஏதோ காலம் அது ஓட்டத்திலே இப்போ சென்று கொண்டிருக்கிறது. இப்போ மத்தியில் பாஜக எல்லாத்தையும் ஒருங்கிணைக்கணுங்கிறது அவர்களுடைய நோக்கமாக இருந்து பல ஆண்டுகளாக அதற்கு தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டு தான் இருக்கிறார்கள். இன்றும் கூட இன்றைக்கு கூட அவர்கள் மீண்டும் இதை எல்லோரையும் ஏதோ ஒரு அழியில் ஒருங்கிணைக்க வேண்டும் என்கிற நோக்கத்தில் தான் அவர்கள் செயல்பட்டு கொண்டிருப்பதாகத்தான் எனக்கு கிடைத்த தகவல்கள்லாம் சொல்லுகின்றன. ஆனால் இதில் மிகவும் தமிழ்நாட்டு, அதாவது என்டிஏ கூட்டணிக்கு தலைவராக பதவி பொறுப்பேற்றிருக்கக்கூடிய திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள், அவர் மட்டும்தான் அதற்கு எதிர்ப்பு தெரிவிப்பதாகவும், தொடர்ந்து அவர் ரொம்ப கடுமையான எதிர்ப்பு மேற்கொண்டிருப்பதாகவும், அதன் மூலம் கூட்டணிகள் ஏதாவது சிதைவு வந்து விடுமோ என்கிற நிலையில் மட்டும்தான் அது இப்போ போய்கொண்டிருக்கிறது. இன்னும் அமித்ஷா அவர்கள் வரப்போகிறார்கள். இன்னும் 2 நாளில் காரைக்குடிக்கு இங்கே வரப்போகிறார், பேசப்போகிறாங்க. இன்னும் எலெக்ஷன் அனௌன்ஸ்மெண்ட்டும் அநேகமாக ஒரு 10 நாளைக்குள்ளே வந்துவிடும். அப்போ இதெல்லாம் இருக்கும் பொழுது இந்த தென் மாவட்டங்களில் இருக்கிற வாக்குகள் சசிகலா அம்மையார் அவர்களுக்கு மிகப்பெரிய ஓட் பேங்க் இருக்கிறது. அந்த முக்குலத்தோர் சமுதாயம் அதை ஒரு வடுவாகவே நினைக்கிறது. தேவருக்கு சிலையாக இருக்கட்டும், தேவருக்கு அந்த தங்க கிரீடம் வைத்ததாக இருக்கட்டும், மற்ற எல்லா பணிகளிலுமே திருமதி சசிகலா அம்மையார் அவர்களுடைய ரோல் ரொம்ப அதிகம். ஆகையினால இந்த சூழ்நிலையில் அவர்களை கம்ப்ளீட்டாக இக்னோர் பண்ணுற மாதிரி ஒரு நிலைப்பாடை எடுத்தார்கள் என்றால், அதுவும் இத்தனை முயற்சி பண்ணியும் அதிமுகவுக்கு ஒரு பெரிய பலகீனமாக அமையும் என்பது என்னுடைய கருத்து. நான் இது தொடர்ந்து வலியுறுத்தி வந்து கொண்டிருக்கிறேன். ஆனால் எப்படியெல்லாம் நடந்தது கடந்த காலங்களை பார்க்கும் பொழுது, கடந்த நீங்கள் 91லேருந்து ஜெயலலிதா அம்மையார் முதலமைச்சராக வந்த காலத்திலேருந்து 2017 அவங்க மரணிக்கிற வரைக்கும் சின்னம்மா அம்மாங்கிற வார்த்தைக்கு விட ஜாஸ்தியானது சின்னம்மான்னு எல்லாரும் கட்சிக்காரங்கள்லேருந்து எல்லோரும் பேசின காலங்கள்லாம் உண்டு. எல்லா முடிவுகளையும் அவர்கள் எடுத்திருக்கிறார்கள். எம்பிக்களாக இருந்தாலும் சரி, எம்எல்ஏவாக இருந்தாலும் சரி, ஐஏஎஸ் அதிகாரிகள் டிரான்ஸ்ஃபராக இருந்தாலும் சரி, அத்தனை அரசாங்கம் எடுக்கிற அத்தனை முடிவுகளும், அரசாங்கத்தில் நடைபெற்ற அத்தனை நிகழ்வுகளுக்கும் அவர்கள் முன்னோடியாக இருந்து அதை செய்திருந்தார்கள். எல்லா விஷயமும் தெரியும். ஆனால்
ஒரு எடப்பாடி பழனிசாமி போன்றவர்களை முதலமைச்சராக அவர்கள் முடிவு செய்து அவரும் ஆசீர்வாதம் பெற்று அவர் முதலமைச்சராக இருந்து அதற்கு பிறகு எந்த கெடுதலும் பண்ணாமல் எந்த கெடுதலும் சரி ஆனார் இருந்தார், வேறு எதுவுமே ஒன்றுமே நடக்காமல் அவரை கம்ப்ளீட்டாக எதிரியாக பாவித்து அவங்கள வரும்போது கூட அவங்கள வரவிடாமல் அதுக்கு இடைஞ்செல்லாம் பண்ணி அந்த அம்மையார் திரு ஜெயலலிதா அவர்களுடைய சமாதியில் கூட அவங்கள போய் தலையிடாமல் செஞ்சு இந்த மாதிரியெல்லாம் பெரிய இதெல்லாம் சகிக்க முடியாத ஏற்றுக்க முடியாத அவர்களெல்லாம் எப்படி தாங்கி நாங்கள் அவங்கள நேராக பார்க்கும்போது கூட எப்படி இதெல்லாம் நீங்கள் தாங்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி எனக்கு பெங்களூரில் நான் நிறைய யோகா அதெல்லாம் பண்ணி எனக்கு அந்த சக்தி எனக்கு கிடச்சிட்டுது, நான் மன சக்தியோடு தான் இருக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால் அவங்களுக்கு செய்தது முற்றிலும் துரோகம். நாட்டு மக்களுக்கும் தெரியும். தேர்தலில் அவங்கள கண்டுக்காமல் விட்டாங்கன்னா அதிமுக எந்த கூட்டணியில் இருந்தாலும் கூட அதுக்கு பெரிய பாதிப்புகள் கண்டிப்பாக நிகழும். அது என்பது என்ன மாற்று கருத்து கிடையாது. கண்டிப்பாக. ஆகையினால எடுக்கிற முடிவுன்னு தொடர் முயற்சி நடந்து கொண்டு இருக்கிறதாகத்தான் நான் கருதுகிறேன். என்ன இது அப்படி இல்லை என்றால் அவர்களுக்கு அவர்கள் இதை எதிர்கொள்வதற்கு அவர்கள் அரசியல் சக்தியாக மாற்றுவதற்கு அவர்கள்ட்ட சக்தி இருக்கிறது, அவர்கள்ட்ட எல்லா வசதியும் இருக்கிறது, எல்லா சக்தியும் இருக்கிறது. தொண்டர்கள் தினமும் ஆயிரக்கணக்கான பேர் வந்து பார்த்து செல்கிறார்கள். அவர்கள் ஏதோ ஒரு முடிவு எடுத்து அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு அவங்க தயாராகிட்டு இருக்கிறாகத்தான் நான் நினைக்கிறேன். அப்படி இருந்தால் அவர்களுக்கு நான் வாழ்த்துக்கள், நம்மளாம் அவங்களுக்கு ஆதரவு கொடுக்க வேண்டும் என்பது என்னுடைய நோக்கம். ஆகவே தொடர்ந்து அந்த முயற்சி நடைபெற வேண்டும். ஏதோ ஒன்று நடக்கும், அவங்க நல்லதை நினைக்கிறாங்க, நடக்கட்டும். ஏதோ ஒன்று ஜெயலலிதா அம்மையார் கூட இருக்குது, நல்லதோ கெட்டதோ எல்லாமே அவங்க கூட இருந்தாங்க. அவங்க அத்தனை வருஷம் ஆட்சியில் இருந்ததற்கு சுதந்திர இந்தியாவில் அதிகப்படியான ஆட்சியில் இருந்தது அதிமுக. சுயமாக நின்று போட்டிட்டு திமுக கூட இது வரைக்கும் எந்த தேர்தலும் தனியாக போட்டியிடலை. அதிமுக போட்டிகிட்டு இருக்கிறது, தனியாக நின்று ஃபேஸ் பண்ணியிருக்கிறது, ஜெயித்திருக்கிறது. அந்த வரலாறு அதிமுகவுக்கு இருக்கிறது. அந்த கட்சியில் அவர்கள் இருந்தார்கள், அவர்கள் உழைப்பதில் இருந்திருக்கிறது. அவர்களை சுத்தமாக இக்னோர் பண்ணுறதுங்கிறது 200% தவறு. மக்கள் ஒருபோதும் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். பலமுறை நம்மோடு நீங்கள் பேசுகிறீங்க. நீங்கள் பேசல ஒரு செயற்கைத்தன்மை ஒன்றும் இருக்காது. சில விஷயங்களை உணர்ச்சி வசப்படுகின்ற போது நானும் சொல்லுவேன், அது என்னது உங்கள் மீது எனக்கு இருக்கிற உரிமை. அவர் ஒரு கேள்வி பாபு பரமேஸ்வரன் நம்ம உங்களுக்கு என்ன கேடு செஞ்சார்? அநியாயமாக பேசியிருக்கணும், கட்சி விரோத நடவடிக்கையில் ஈடுபட்டிருக்கணும், கட்சிக்கு கலங்கம் ஏற்படுத்தியிருக்கணும், இல்லைன்னா உங்களுக்கு வரக்கூடிய உங்கள் தாய் தந்தையர் சேர்ந்த சொத்துக்களில் பங்கு கேட்டிருக்கணும், இல்லை உங்கள் வாய்க்கால் வரப்பில் போய் ஏதாவது தாவால் பிரச்சனை பண்ணியிருக்கணும். இது பொது சொத்து, இதில் உங்களை நியமிச்சுட்டு பாதுகாப்பாக இருப்பா அப்படின்னு சொல்லி போன ஒன்றும் தான் அவர்கள் செய்த தவறான பரமேஸ்வரனுடைய பார்வை. எனக்கும் அது ரொம்ப நாளாக நிற்கிது, உங்களுக்கு நிற்கிது. நிதானமான பதில் எதிர்பார்க்குறேன். நான் முதலில் பேசும்போது அதை குறிப்பிட்டிருந்தேன், அதைத்தான் அவரும் குறிப்பிட்டிருக்கிறார், ஐயாவும் குறிப்பிட்டார். இது அதாவது தவறுன்றும் இதை தெரியாமல் செஞ்ச தவறுன்னு சொல்ல முடியாது. இது ஒரு என்ன சொல்கிறது, அதுக்கு என்ன வார்த்தை பயன்படுத்துறதுன்னு கூட எனக்கு தெரியல. ஒரு நம்பி, அதாவது அந்த அம்மையார் இறந்த பிறகு என்ன நடந்ததுன்னு தெரியும். மதுசூதனன் அங்கே இருக்கிற அத்தனை பேரும் சமஸ்காரமாக காரில் வந்து நீங்கள் எல்லோரும் வாங்க, நீங்கள் தான் வரணும், நீங்கள் தான் ராத்திரி 12 மணி 1 மணிக்கு கோஷமிட்டு அவங்கள அப்பவும் கூட அவங்க நான் வரல இல்லைன்னு சொன்னாங்க. நான் இல்லை வரல, இருக்கட்டும் பார்க்கணும்னு சொன்னாங்க. ஒரு நிமிஷம், அந்த வரிசையில் எடப்பாடி எத்தனாவது இடத்துல நின்றார்? மதுசூதனன் தலைமையில் எல்லாரும் வந்து நின்னாங்களே. ஆமாம், அந்த வருஷம் கடைசி வரிசையில் 18வது இடம் 20வது இடத்துல அந்த போட்டோ குமாரையா, அந்த போட்டோ இப்போ வீடியோ இருக்கு. 18வது இடத்துல வந்தவன மக்கள் எல்லாரும் பார்த்துருக்காங்க, எல்லாருக்கும் தெரியும். ஐயா சொன்னாங்க அன்னைக்கு. அதை அந்த நிலைமையில அதை ஒருங்கிணைத்து ஒரு கட்டத்தில் தீர்ப்பு வந்த உடனே அதை மாற்றி அமைக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டு அதன் அடிப்படையில் அந்த உடனே ஏற்கனவே ஓபிஎஸ்ன்னு ஒருத்தர் இருக்கிறார். அவரை ஏன் மாற்றினாங்கங்கிற கேள்வி இன்னை வரைக்கும் $1 மில்லியன் கொஸ்டின். அது என்ன நடந்ததுங்கிறது, அதுக்கு மேலே அவங்கள நம்ம அதை உடைச்சி சொல்கிறதுக்கோ அல்லது சரியாக தெரியாமல் எதுவும் சொல்லக்கூடாது. ஆனால் அவரை மாற்றிவிட்டு இவர் ஒரு மாற்று சமூகத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் இவர் இருக்கட்டும் என்று சொல்லி இவரை நம்பி இவருக்கு அதிகாரத்தை கொடுத்து இவரும் உலக வரலாற்றிலே அப்படி ஒரு காலில் ஊந்து நடந்து கீழே இருந்து அப்படி எல்லோரும் இன்றைக்கும் வீடியோ ஓடிட்டுருக்கு.
இப்படியெல்லாம் பார்த்து வாங்கி தட்டி கொடுத்து உட்கார வைத்துவிட்டு அவர்கள் போனார்கள். ஆனால் அது போனதுக்கும் அவங்க திரும்ப வர்றதுக்கு நடுவில் ஒரு அறிக்கை கூட ஆட்சி சரியாக நடத்தலை, நான் எடப்பாடியிட்ட பொறுப்பு ஒப்படைத்தேன், ஆட்சி சரியான மக்களுக்கு சரியான வாக்குறுதிகளை நிறைவேற்றணும்னு ஒரு வார்த்தை கூட அவங்க சொல்லலை. திரு நடராஜன் அவர்கள் இறந்ததுக்கு வர்றதுக்கு கூட பெரோலில் வர்றதுக்கு அவங்களுக்கு தடுக்கப்பட்டதாக நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். அதை அந்த மாதிரிலாம் அவ்வளோ வல்கராக பண்ணுற அளவுக்கு ஒரு மனித இதயம் உள்ளவங்க யாருமே செய்கிறதுங்கிறது என்னால் அதை ஏற்றுக்கவே முடியல. ஒரு மனிதனுக்குள்ள இதயம் இருக்கிறவங்க யாரும் அதை செய்ய மாட்டாங்க. அப்படி ஒரு இது தேவையா அப்படிங்கிறத நினைப்பாங்க. ஆனால் அதெல்லாம் நடந்திருக்கிறது. தமிழக மக்கள் அதையெல்லாம் பார்த்துருக்கிறார்கள். அப்பப்போ இதை பற்றி நம்ம அதை பற்றி விவாதித்திருக்கிறோம். ஆகையினால இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் வர்றாங்க. வந்ததுக்கப்புறம் வரும்போது தான் அந்த அவங்களுடைய நினைவகம் திறக்கப்படுது. அதுக்கு 2 நாளைக்கு 3 நாளைக்கு முன்னே தான் திறந்து வைத்தார்கள். திறந்து வைத்ததை இவங்க பாத்திரக்கூடாது என்று சொல்லி அதற்கு போலீஸ் பாதுகாப்பெல்லாம் போட்டு அது பாரிகார்டில் வச்சு இவங்களை வர்ற வழியிலலாம் தடுத்து அதிமுக கொடியை கூட கட்டக்கூடாதுன்னு சொல்லி இது கொடூரத்துலேயும் கொடூரம். இதெல்லாம் இப்போ தேர்தலில் எதிரொலிக்கும் என்று நான் நினைக்கிறேன். தேர்தலில் அதாவது பப்ளிக் லைஃபுக்கு வந்ததுக்கு பிறகு மக்கள் அதை வந்து தன்னுடைய கடமையாக தான் அதை பார்ப்பாங்க. என்ன நடக்குது, என்ன நடந்தது அப்படின்னு பார்ப்பாங்க. அந்த வகையில் மிகப்பெரிய அநீதி இழைக்கப்பட்டிருக்கிறதாக தென்னகத்தில் இருக்கிற மக்கள், முக்குலத்து சமுதாய மக்கள் அப்படி நினைக்கிறாங்க. அது இன்னை வரைக்கும் அவங்க அந்த இதை அவங்க ஒழுங்காக மாற்றி அமைக்கிறாங்க. நான் கடந்த வாரம் திருச்செந்தூர்லாம் போயிட்டு வந்தேன். திருச்செந்தூர் நம்ம ஊரெலாம் போயிட்டு வந்தேன். ஒரு வாரம் ஊரில் இல்லை போயிட்டு வந்தேன். எல்லா இடத்துலையும் நான் இதை பற்றி இந்த டிவிக்களில் அதிகமாக வர்றதுனால பார்க்குற இடத்துலலாம் கேட்குறாங்க. ஆர்வம் இருக்கிறவங்க என்ன ஏதுன்னு கேட்பாங்க. அப்போ நம்மளும் கேட்போம் அவங்கள்ட்ட. அப்படி கேட்கும்போது அவங்க கொடுக்குற கருத்து, தமிழ்நாட்டில் தென் மாவட்டங்களில் இவங்களெல்லாம் ஒருங்கிணைக்கிறேன்னா ஓபிஎஸ் சசிகலா அவர்களை ஒருங்கிணைக்காமல் அந்த தேர்தலை ஃபேஸ் பண்ணால் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்துங்கிறது சத்தியமாக நான் சொல்கிறேன். ஒரு 10-15 பேர் எனக்கு சொன்ன வார்த்தை இது. எல்லா தொகுதியும் அதே தென்காசி, திருநெல்வேலி எங்கே எடுத்துக்கிட்டாலும் இந்த சூழ்நிலை இருக்கிறது. அதை வந்து ஒரு பெரிய தவறாக ஒரு 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 யதார்த்தத்துக்கு விரோதமாக ஒரு பெரிய தண்டனை வழங்கப்பட்டுவிட்டதாக, ஒரு சமூகத்துக்கே பெரிய தண்டனை வழங்கப்பட்டதாக அந்த மக்கள் வெளிப்படுத்தியிருக்கிறார்கள். ஆனால் இவர்கள் வந்து ஏற்கனவே வந்ததுலேருந்து அவங்க கொஞ்ச நாள் அமைதியாக இருந்தாங்க. இப்போ அந்த முயற்சி எடுத்திருக்காங்க. இப்போ முயற்சி எடுத்ததுக்கப்புறம் அது கொஞ்சம் ஸ்பீட் ஆகிருக்கு. நிறைய பேர் வந்து பார்க்குறாங்க. பாஜகவுடைய விருப்பமும் என்னென்னா இவங்களை ஒருங்கிணைத்து தான் இந்த தேர்தலை சந்திக்கணுங்கிறது அவங்க முதல்லேருந்தே சொல்லிகிட்டு இருக்காங்க. பாஜக மேலே வருத்தப்படுறதுல ஒன்றுமே இல்லை. அவங்க முதல்லேருந்தே அதை சொல்லிகிட்டு இருக்காங்க. ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் அதை கேட்கலை. இன்னும் அதற்கு காலம் இன்னும் கூட்டணியே அமையாத நிலையில் கடைசி நேரத்தில் அதற்கு வாய்ப்புகள் எல்லாம் இன்னும் முழுசாக 100% இல்லை என்று சொல்ல முடியாது. யார் என்ன சொன்னாலும் தேர்தல் களத்தில் நம்ம என்டிஏ ஜெயிக்கணும்னா அதற்கு நம்ம என்ன செய்யணும், எதை செய்தால் அது சரியாக இருக்குங்கிறத கணிச்சிட்டாங்கன்னா, இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் அது இதெல்லாம் வச்சு கணிச்சிட்டாங்கன்னா அப்புறம் அதை செய்ய வச்சுருவாங்க. அந்த சக்தி இருக்கிறது, பாஜகவுக்கு இருக்கிறது, அதை செய்வாங்க. இன்னும் காங்கிரஸ் கூட்டணியே இன்னும் ஒர்க் அவுட் ஆகலை. காங்கிரஸ் டிஎம்கே எனக்கு என்ன கேட்டால் 99% அது ஒர்க் அவுட் ஆகாது. உடைந்த கண்ணாடி போல தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா ஒருத்தர் ஒன்று சொன்னால் மறுநாள் அறிக்கை வேறு மாதிரி இதெல்லாம் வருது. ஆகையினால அழகான ஒரு நல்ல சூழலில் அதிமுக திரும்ப ஆட்சிக்கு வர வேண்டும் என்று சொன்னால் சின்னம்மா அவர்களை இணைத்து அவர்களையும் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபடுத்தி அவர்களும் அம்மா இருக்கும்போது அம்மாவோடு எப்படி சென்றார்களோ அதுபோல சென்று அதை மக்களிடம் எடுத்து சொல்லி அதிமுகவுடைய ஆட்சி எப்படி வந்தால் என்னென்ன நடக்கும் என்பதை வாக்குறுதிகளையும் அவர்கள் வாயினால் சொல்லி இப்படியெல்லாம் ஒரு தேர்தல் நடந்தால் மட்டும்தான் அந்த அதிமுகவிற்கு வெற்றி முகம் இருக்கிறது என்பது என்னுடைய கருத்து. இதை வந்து திமுகவில் இப்போ அதிமுகவில் இருக்கிற கட்சிகள், கூட்டணிகள், பாஜக உட்பட எல்லாரும் இதை எல்லோரும் பாஜகவில் பெரும்பாலும் இதை நம்புகிறாங்க. இதுதான் அவங்களுக்கு தெரிகிறது. அவங்க இந்திய அரசியலை பார்த்தவங்க இவர் அடம் பிடிச்சிக்கிட்டு இருக்காரு, இவர் இதை எப்படி சால்வ் பண்ணுறதுங்கிறது தான் அவங்க எப்படியாவது அகாமடேட் பண்ணணும்னு பண்ணிகிட்டு இருக்காங்க. அது எந்த ரூபத்தில் வருதுன்னு சொல்ல முடியாது. ஆனால் நம்மளை போல பார்வையாளர்கள், மக்களோட தொடர்புள்ளவர்கள் வைக்கிற கருத்து என்னென்னா, ஓபிஎஸ்ஸையும் சசிகலா அம்மையாரையும் இணைத்தால் மட்டும்தான் வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருக்கும் என்பது தான் என்னுடைய கருத்து. சுருக்கமாக உங்களுடைய நிறைவு கருத்து. நம்ம ஒரு பேனலில் விவாதிக்கும்போது நாம் இருக்கிறத வெளிப்படையாக பேசுகிறோம்.
நம்ம உணர்வுகளை பேசுகிறோம், நாட்டு நடந்து முடிந்ததை பேசுகிறோம், கள யதார்த்தத்தை பேச கள யதார்த்தத்தை நம்ம விவரித்து கொண்டு இருக்கிறோம். இதெல்லாம் சம்மந்தப்பட்டவனுக்கு போய் சேர வேண்டும் என்பதுதான் நோக்கம். தேர்தல் வருது பார்த்துக்கொள்ளலாம் ஒன்று குத்துமதிப்பான ஒரு முடிவில் இருந்தால் அது மிகப்பெரிய விபரீதத்தில் தான் போய் முடியும். அதுக்கு தான் அவங்களுக்கு வேறு எந்த நோக்கம் கிடையாது. அவங்க இப்போ முதலமைச்சராக நின்று உடனே போட்டி நானாக முதலமைச்சர் வரப்போறேன்னு சொல்ல போகிறதும் கிடையாது. சொன்னார், அவர்கள் பார்க்காத எதுவுமே இல்லை. ஆமாம், இல்லை அந்த எண்ணத்திலையும் சொல்லலை. இது அதிமுக ஜெயலலிதா அம்மையார் கொடுத்த வாக்குறுதி இருக்கிறது. இந்த நான் இருந்தாலும் இல்லைனாலும் மரணத்துக்கு பிறகும் 100 ஆண்டுகளும் இந்த ஆனாலும் இந்த ஆட்சி இருக்கணும்னு சொன்னாங்க. அது அவங்க கூட இருந்திருக்காங்க. அவங்களுக்கு அது ரொம்ப ஃபீலாக இருக்கும்ல. கண்டிப்பாக இருக்கும். அதனால் அவர்கள் இதை எல்லாத்தையும் அவர்களும் கணித்து கொண்டு இருக்கிறார்கள். இந்த கணிப்பில் இவங்க என்ன முடிவு, என்ன பாப்புலாரிட்டி இருக்குது, என்ன ஒரு மக்கள் பல இடங்களில் பல மாதிரி நாங்கள் ஏன் போடணும், ஓட்டு போடணும்லாம் கேட்குறாங்க. இல்லை, நான் என்ன கேட்கேன் ஐயா, என்ன பாப்புலாரிட்டி இருக்குன்னு கேட்டீங்க. 3வது இடத்துல டெபாசிட் போயிட்டேன். ஆமாம், 11 முறை தோல்வி அடைஞ்சாச்சு. ஆமாம், அதாவது என்ன பாப்புலாரிட்டி? ஒன்றே ஒரு உண்மையை சொல்கிறேன். 2017க்கு பிறகு இந்த கட்சின்னா சில பிரச்சனைகள்லாம் இருக்கத்தான் செய்யும். ஆனால் அது கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கணும். எல்லாம் ஒரு குடும்பத்துக்குள்ளே நடக்கிறது போல் நடந்து அது வெளியே தெரியாத அளவில் அது இருந்தால் இந்த திமுக ஆட்சிக்கே வந்திருக்க முடியாது. இது என்னுடைய நான் ஒவ்வொரு கட்டத்திலும் இதை சொல்லி வந்திருக்கின்றேன். டிடிவி தினகரன் கடந்த தேர்தலில் டிடிவி தினகரனால் 23 சீட்டு ஸ்ட்ரைட்டாக போகுது. வாக்கு வித்தியாசம் எல்லா இடத்துலையும் கொஞ்சம் வாக்கு வித்தியாசத்தில் தான் போயிட்டுருக்கு. அப்போது இப்போ பெரிய மாற்றம் ஒன்று வந்துடல. அதிமுகங்கிற கட்சியே ரொம்ப சிதறுண்டு போய் கிடக்கிறதுங்கிறது மக்கள்கிட்ட இருக்குது. ஆனால் வேதனையும் இருக்குது. 13% கூட ஆகலாம். ஆகையினால 13% ஆகலாம். ஆமாம், ஆகையினால 18 ஆக்கி வச்சிருக்காரு யாரு? எடப்பாடி. இன்னைக்கு இருக்கிற திமுகவுக்கு இருக்கிற ஆன்டி இன்கம்பரன்சிக்கு இதை அழகாக அறுவடை செய்வதற்கு தகுந்த நேரம் இதுதான். யாரும் இந்த கட்சியை ஆரம்பித்தது பெரிய மாபெரும் மகான் திரு எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள் ஆரம்பித்தது. அவர் சொந்த சொத்தை கொடுத்து இந்த கட்சியை ஆரம்பித்தார். அலுவலகங்கள்லாம் அவருடைய சொந்த சொத்து. அவர் 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 எவ்வளோ பெரிய கனவோடு இதை ஆரம்பித்திருப்பார். அதற்கு பின்னால் அதையே இத்தனை வருஷம் ஆண்டு காலம் 3-4 முறை அவங்க ஆட்சியில் இருந்து அதை மெயின்டைன் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. மக்கள்கிட்ட எத்தனையோ பிரச்சனைகள் இருந்தாலும் திரும்ப மக்கள் அதுக்கு வாக்களித்திருக்கிறார்கள். ஜாதி மத பேதமற்ற எல்லோருக்கும் ஒரு பெரிய ஆழம் விருட்சமாக அதிமுக இருந்திருக்கிறது. அந்த கட்சியினுடைய ஃபவுண்டரே பல இடங்களில் அந்த கட்சியிலேருந்து வருத்தத்தில் பிரிஞ்சு போனவங்களை வீட்டில் போய் கூட்டிகிட்டு வந்ததெல்லாம் உண்டு. ஜெயலலிதா அம்மாவை கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. சின்ன கட்சிகள் ஆஃபீஸில் போய் பார்த்துருக்காங்க. காரணம் கட்சி, அங்கே கட்சி தான் முக்கியம், அங்கே ஈகோ கிடையாது. ஆனால் இந்த ஈகோவை சம்பந்தப்பட்டவர் எடுக்கணுங்கிறது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். அதை கனிவோட தவறாக நினைக்காம எடுத்துக்கொண்டு யோசித்து ஒரு முடிவெடுத்து எல்லாரையும் ஒன்று சேர்த்து தேர்தலை எதிர்கொண்டால் நிச்சயமாக ஜெயலலிதா அம்மையாருடைய ஆவி மேலேருந்து அவர் ஆசீர்வதிக்கும்.